சின்ன சின்ன கண்ணசைவில் உன்னடிமையாகவா, செல்ல செல்ல முத்தங்களில் உன்னுயிரை வாங்கவா, மெல்ல மெல்ல என்னுயிரில் உன்னுயிரும் அசையுதே, துள்ள துள்ள என் இதயம் நம்முயிரில் நிறையுதே, உன்னை அழியேந்திடே ஒரு யுகம் போகவா, தலை முதல் கால் வரை பணிவிடை பார்க்கவா, லாலி லாலி நானும் துளி துளி, லாலி லாலி. இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியலையே. அடியே கயல், என்னடி பண்ற? கயல், இருங்க வரேன். என்னடி பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் வாடி. இருங்க வரேன். டென்ஷனா இருக்கு. சிவா இறைவா, எப்படியாவது பாசிட்டிவ்னு வந்துடணும். நீ காலேஜுக்கு வேகமா கிளம்பி போயிடணும். நீ இருக்கிற வேலையெல்லாம் வேகமா முடிச்சுட்டு அப்படியே தோடு வீட்டுக்கு போயிடணும். எல்லாரும் அங்க வர சொல்லியிருக்கு வர, இல்லாட்டி டென்ஷன் ஆயிடுவாங்க லேட்டா போனா. இன்னைக்கு எப்படியாவது அவங்கள்ட்ட எல்லாத்தையும் பேசிடணும். தாத்தா பாட்டி மாமா மாதிரி எல்லாத்தையும் பேசிடணும். இன்னைக்கு ஏதாவது முடிவு பண்ணணும், இல்லாட்டி இது இழுத்துட்டே போகும் இந்த பிரச்சனை. சிவா, ஏய் என்னடி பண்ற? கத்தாதீங்களா? சரி சரி. ஆமா, இன்னைக்கு எனக்கு இவ்வளவு டென்ஷனா இருக்கு. சிவா, வீட்டுல என்ன பிரச்சனை இருந்தாலும் சமாளிச்சாலும் போலயே. இப்ப ரொம்ப படப்படல இருக்கு. இதுவும் நல்லாதான் இருக்கு இந்த ஃபீல். என்ன இவ்வளவு நேரம் ஆகுமா? நம்மளே போயிட்டா என்ன, போயிடுவோமா உள்ள? இன்னைக்கு கத்தாவை ஒடிச்சிட்டுனாலும் போயிடணும். எவ்வளவு நேரம் ஆக்கலான்னு பாரு. அநியாயத்துக்கு மனசு டென்ஷன் உட்காந்துருக்கான், உள்ள உட்காந்துட்டு இருக்கா அவ பாட்டுக்கு. ஏய் கையல், என்னடி பண்ற? நான் உள்ள ஒடிச்சிட்டு வந்துருவேன். கதையை மரியாதை வெளில வந்துரு. மேடம் இனி ரவுண்டு கட்டிடுவீங்க. சரி சரி சரி. வெட்டி நான் இந்த வெளில வாடி. முதல்ல என்னடி பண்ணிட்டு இருக்க? இவ்வளவு நான் இவ்வளவு நேரம் முடியாகும். டென்ஷனா இருக்குடி எனக்கு. வெளில வாடி முதல்ல. சரி நான் வந்துறேன். சரி நீ வாடி வேமா. இன்னும் மனசு சுத்தி முத்தி அதுலதான் நிக்கிறாரு. சரி பையனுக்கு டென்ஷன் இருக்கு போல. சரி நம்ம போவோம். வந்துட்டா, வாடி வேமா. எவ்வளவு வேண்டி உனக்கு? என்னடி இப்படி பார்த்துட்டு இருக்க? சரி எனக்கு டென்ஷன் இருந்துச்சுடி, அதான் கூப்பிட்டுட்டே இருந்தேன். சரி நீ கோவப்படாத. வெளில உட்காந்துட்டு இடி டென்ஷனா இருக்காதடி எனக்கு. வெளில உட்காந்துட்டு நீ உள்ள என்ன செய்யணும் உனக்கு தெரியும். ஆனா எனக்கு வெளில என்ன பண்ற இது பண்ற அப்படின்றது தெரியுமா? அதான் டென்ஷனா இருந்தேன். நானும் சொன்னேன் போகும்போது நானும் உள்ள வரேன்னு. சரி சரி கோவப்படாத. சரி சரி என்ன காட்டு. சரிடி ஆத்தா கோவப்படாது. சரி காட்டு. என்ன வந்துச்சு பாசிட்டிவா? சொல்லுடி. இங்க காட்டு. கிட்டங்க. அதெல்லாம் முடியாது, நீங்க கண்ணை மூடுங்க, அப்பதான் காட்டுவேன். அப்ப பாசிட்டிவ் வந்துருச்சடி. ப்ளீஸ் என்ன இவ்வளவு கண்டுபிடிக்கிறீங்க? அப்பலாம் சொல்லக்கூடாது. கண்ணை மூடுங்க, அப்பதான் நான் காட்டுவேன். நான் சரி கண்ணு மூடு. என்ன ஒரு கண்ணல பாக்குறீங்க? அப்படியே கண்ணை குத்திடுவேன் நானு. சரி பார்க்கல. ஓபன் பண்ணுவா. நிஜமா வடி. ஷபா கத்தாடி. நீங்க இங்க பாரு. சப்பா விடு விடு. முடியாது. நீங்க செல்ல குட்டிக்கு குட்டி பாப்பா வருதா? செல்ல குட்டி வைத்து பாப்பா வந்துச்சா? இந்த வீட்டுக்கு என்ன சொல்லுங்க. வீட்டில் ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் சொல்லணும். ரொம்ப சந்தோஷம். இந்த வெயிலுக்கு கூழா குடிச்சாதே நல்லா இருக்கு. பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்பப்போ நம்ம காய்ச்சி குடிச்சுக்கலாம். எங்க கவுனா அரைக்கல பவுடர், இனிமேல் அரைக்கணும். கூழுக்கு தனித்தனியாக பவுடர் அரைச்சி வச்சுக்கண்டி, கொஞ்சம் கொஞ்சம் தாரம் எடுத்துட்டு போ. என் பிள்ளைங்களே நிறையாதையும் போட்டு அரைச்சி வச்சிருக்கோங்க, கொஞ்சம் வாங்கிக்க. எந்த எதுக்கு தனியாக போட்டு அரைச்சிக்கிட்டு இருக்க, அப்புறம் தீர்ந்துச்சுன்னா கூட அரைச்சிக்கலாம் நம்ம.
நிறைய நிறைய தாண்டி அரைச்சி வச்சிருக்கு. நான் இங்கே அரைச்சி வச்சிருக்கேன், அங்கே பிள்ளைங்களை அரைச்சி வச்சிருக்கோங்க. அதில் வாங்கிக்க. எப்படி நீ இளவரசி எல்லாம் குடிப்பீங்கல்ல, சரி அது வரும். இங்கே கொஞ்சம் வாங்கிக்க, அங்கே கொஞ்சம் வாங்கிக்க, கொஞ்சம் தரேன் நான். ஆமாம்மா, நிறைய நிறைய தான் அரைச்சிருக்கு, வாங்கிக்க. அரைக்கணும் எல்லாமே வாங்கி வச்சேன். பரவாயில்லடி, வாங்கி வச்சு அப்புறம் அரைச்சிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம காலி பண்ணிட்டு கூட அப்புறமா கூட அரைச்சிக்கிடுவோம். எல்லாம் சேர்ந்து கூட அரைச்சிக்கிடுவோம். இங்கே இருக்கிறத நம்ம ஃபஸ்ட்டு காலி பண்ணுவோம், அரைச்சி வச்சதை. ஏப்பா யாரோ ஃபோன் பண்ணி கேட்டீங்களா என்ன? இந்த பையனை வர சொன்னீங்க, ராஜா சூர்யா எல்லாரும். இந்த அவியலும் நாளுக்கான நம்மளை வர சொல்லி போட்டு. ஆமாப்பா கேளுங்க, என்ன விஷயம் தெரியல. பிள்ளைங்க எல்லாரும் வர சொல்லிச்சு. அதுவும் நம்மளே கூப்பிட்டு ஃபோன் பண்ணி வர சொல்லிச்சு. என்ன ஏதுன்னு தெரியல. உங்களுக்கு எதுவும் தெரியுமா? ஏன் பாலமாமா, உங்களுக்கு எதுவும் தெரியுமா? எனக்குலாம் எதுவும் தெரியாது. ஏன்டா எதுவும் சொல்லலையே. வாங்க தத்தா அப்படின்னு மட்டும் சொன்னீங்க. சரின்ட்டு அப்படி வந்து என்ன ஏதுன்னு வேற தெரியல. எதுவும் பிரச்சனையா என்னன்னு தெரியல. இந்த பையனுக்கு சொல்றதுதான் சொல்றாங்க, விலாவரி எதுவும் சொல்றாங்களா? சரி வரட்டும் வரட்டும், கேட்போம் என்னன்னு பிள்ளைங்கிட்ட. வரேன்னு சொன்னாங்க. ஃபோன் பண்ணீங்களா என்ன? ஃபோன் பண்ணிமா, ராஜா சூர்யா தான் வந்துட்டு இருக்காங்களா? டேய் என்னங்கடா இப்படி பண்றீங்க? பேச போறீங்கன்னு போறீங்க, இங்க உட்காந்து என்னடா யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? குடும்பத்தையே அங்க உட்கார வச்சு இங்க உட்காந்து யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க. வாடா இருந்து போக போறாங்க எல்லாரும். டேய் அதான் இப்படி பேசுறது யோசனை பண்ணிட்டு இருக்கோம். என்னடா சொல்றீங்க? ஆமா, நீ பாட்டுக்கு வந்து டக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்ட. இப்ப குடும்பத்தையே கூட்டி வச்சுட்டு எல்லாரும் முன்னாடி அவங்க எப்படி பேசுறதுன்னே தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் யோசனை பண்ணிட்டு இருக்கோம். என்னது யோசனை பண்றீங்களா? டேய் என்னங்கடா இந்த வாழ்க்கைக்கே மொத்தமா ஆரம்பிச்சிருங்க இப்படியே. டேய் எதுவுமே எடுத்தோம் கவுட்டும் போய் பேச முடியுமா? யோசனை பண்ணி பாரு. இல்லடா நீ எப்படியும் சொன்னா கேட்க தானே செய்வாங்க. யாரா சொன்னா நான் சொன்னா கேட்பாங்கன்னு? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் ஒரு விஷயம் சொன்னா அதை யோசிப்பாங்க. யோசிச்சு அது கரெக்டா இருக்குமான்னு அதுக்கப்புறம் தான் அவங்க டிசைட் பண்ணிட்டு சரின்னு சொல்லுவாங்க. உடனே எடுத்தோடனே எப்போ சரின்னு சொல்லுவாங்க? இப்ப நம்ம கரெக்டா பேசினா மட்டும்தான் அவங்க கரெக்டான முடிவு நம்ம கிட்ட சொல்லுவாங்க. இல்லைன்னா எப்படி? யோசிச்சு பாரு. அதெல்லாம் சரிதான்டா. நீ எவ்வளவு நாட்டா இப்படியே உட்காந்து யோசனை பண்ணிட்டே இருப்பீங்க. இருடா இன்னும் நல்லா யோசனை பண்ணிட்டு அப்புறமா போவோம். வீட்டுல எல்லாரும் ஒத்துக்க மாட்டாங்களா? கண்டிப்பா பாட்டி தாத்தா எல்லாருக்குமே தெரியும்ல. அப்ப நீ எல்லாருமே ஒத்துப்பாங்கல்ல? கரெக்டு தான்டா. ஆனா முக்கியமான ஆளுங்களை மறந்துட்டியே. பெரிய பாட்டி இருக்காங்க, மாமா இருக்காங்க, இவங்களாம் ஒத்துக்கணுமே. அதை தாண்டி லட்சுமி இருக்காங்க, அவங்களும் ஒத்துக்கணும். ஏன்னா அவங்க கிட்டதான் வளர்ந்துருக்கா. யோசிச்சு பாரு. இவங்கெல்லாம் ஒத்துக்கிட்டா மட்டும்தான் நம்ம கல்யாணம் பண்ண முடியும் உனக்கு. அப்ப அவங்களாம் ஒத்துக்க மாட்டாங்களடா? இல்ல என்கிட்ட என்ன தப்பு இருக்கு? நான் நல்லா வச்சு பாத்துக்க மாட்டேன்னு நினைக்கிறாங்களா? இல்ல என்ன எதுக்காக யோசிப்பாங்கன்னு நீ சொல்ற? எனக்கு புரியல. என்னவா இருக்கும் நீ? ஆனா எதையோ வச்சுட்டு தான் சொல்ற. ஆனா என்னவா இருக்கும் சொல்லுடா. இல்லடா அது அப்படி இல்ல. உனைய வந்து தப்பு சொல்ல மாட்டாங்க. உன்னை மாதிரி ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க சந்தோஷம் தான் படுவாங்க. ஏன்னா நம்ம வீட்லயே நம்ம குடும்பத்துக்குள்ள இந்த பொண்ணு இருக்கிறத வச்சு இன்னும் சந்தோஷப்படதான் செய்வாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா இருந்தாலும் சித்தி வந்து இப்ப மாத்தி மாத்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால அந்த விஷயத்துல அவங்க வந்து யோசிப்பாங்க. கொஞ்சம் யோசிக்காம இருக்கவே மாட்டாங்க. அம்மா தானடா அப்படி பண்றாங்க. நான் என்ன பண்ணுவேன் அதுக்கு? அஸ்வின் வந்து எப்பயுமே அவங்க அம்மா பேசி தான் கேட்பான் அப்படின்னு ஒரு பேர் இருக்கா இல்லையா? நீ சொல்லு பார்க்கலாம். ஆமாடா அப்படி இருக்குதான். ஆனா இருந்தாலும் நான் வேணும் பண்ணலையே. அப்படி அம்மா ஏதாவது பிளாக்மெயில் பண்றாங்க, வேற வழி இல்லாம தானே நான் ஓகே சொல்லிடுறேன். கரெக்ட் தான்டா. நீ பிளாக்மெயில் பண்றதுனால சரின்னு சொல்ற. இப்ப இந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்ட. இப்ப ஒருவேளை இவங்களும் சம்மதிச்சு ஒருவேளை சித்திட்ட பொண்ணு கேட்க போறாங்களோ இல்ல வீட்டுல பெரியவங்க எல்லாம் சேர்ந்து பேசுறாங்களோ வைக்கும்போது சித்தி வேணான்னு சொல்லி அவங்க உங்ககிட்ட பிளாக்மெயில் பண்ணி நீ அதை அவங்க சொன்னதை நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்ட அப்படின்னா அப்ப எல்லாரும் பேசி வச்சு என்ன ஆகும் யோசிச்சு பாரு. இல்ல அந்த பொண்ணு தான் என்ன ஆவா யோசிச்சு பாரு. மீனாட்சி என்ன ஆவா யோசிச்சு பாரு. இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? அந்த பொண்ணை இப்படி தீர்த்துவாங்க. சரி வீட்டுல இருக்கவங்களாம் சரின்னு சொல்லிட்டு அந்த நீ வேணான்னு சொன்ன அந்த பொண்ணு தெரிஞ்சிச்சுன்னா இப்ப எல்லாரும் சம்மதிச்சுட்டு எல்லாம் ஏற்பாடு பண்ணதுக்கு அப்புறம் உங்க அம்மா வேணான்னு சொல்லி நீ வேணாம் அவங்க பிளாக்மெயில் பண்றதுக்காக நீ வேணான்னு சொல்லிட்ட அப்படின்னா என்ன ஆகும்? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு. யோசிச்சு பார்த்துட்டு பதில் சொல்லு. இப்ப நானே உனக்கு சப்போர்ட் பண்ணி இப்ப நாங்க பேச போறோம். சரியா? இந்த கல்யாணத்தை இத்தனை நடத்துங்க, இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு நாங்க சொல்ல போறோம். சொன்னதுக்கு அப்புறம் ஒரு வேலை இப்படி நடந்துச்சு அப்படின்னா அப்ப எல்லாரும் முன்னாடியும் நாங்க என்ன பதில் சொல்லணும் யோசிச்சுக்க சொல்லு. எங்கிட்ட தான் கேட்பாங்க எல்லாரும். நீங்க தானடா முன்னாடியே கல்யாண பேச்சு பேசுனீங்க, வந்து கேட்டீங்க, இப்ப இவன் இப்படி பண்ணிட்டானே அப்ப நீங்க எங்களுக்கு என்ன பதில் சொல்றீங்க, அந்த பொண்ணுக்கு என்ன பதில் சொல்றீங்கன்னு கேட்டாங்கன்னா நாங்க அந்த சமயத்துல என்ன பண்ணணும் அதையும் நீ ஏன் சேர்த்து சொல்லிட்டேன்னா இப்ப நாங்க போய் பேசுவோம். சரிதான்டா, நான் அம்மா பேச்சு கேட்பேன் தான், நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக நான் இந்த விஷயத்துல எப்படா கேட்பேன்? நான் உண்மையை காதலிக்கிறேன்டா. அப்ப அவளை எப்பறம் நான் விட்டு கொடுத்துட்டு வருவேன்?
சரிதான், நீ உண்மையாதான் காதலிக்கிற, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இருந்தாலும் ஒருவேளை உங்க அம்மா அதே மாதிரி பிளாக்மெயில் பண்ணாங்கன்னா நீ என்ன பண்ணுவ? அந்த சுச்சுவேஷனை எப்படி சமாளிப்ப? அந்த சமயத்துல நீ இவளையும் விட்டு கொடுக்காம இருக்கணும். எப்படி சமாளிப்ப? எங்ககிட்ட பதில் சொல்லு, நாங்க பேச ரெடியா இருக்கோம். டேய், என் மேல நம்பிக்கை இல்லையாடா உங்களுக்கு? கரெக்டு தான்டா, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா இருந்தாலும் நல்லா யோசிச்சு பாரு. எத்தனையோ விஷயங்கள்ல நீ எங்களை பேச சொல்லியிருக்க, நாங்களும் பேசியிருக்கோம். கடைசியில அத்தை பிளாக்மெயில் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ வேணா நான் சொல்லிட்டு போயிடுவேன். இருந்தாலும் எங்களுக்கு அந்த விஷயங்கள்ல பெரிய வருத்தம் இருக்காது. ஏன் அப்படின்னா அதெல்லாம் லைஃப்ல நடக்கிற சாதாரண விஷயங்கள். சரி, ஏதோ ஒரு அத்தை இப்படி பண்ணிட்டாங்க, அதனால ஏதோ சொல்றாங்க, அதனால வேணாம்னு சொல்லிட்டான் அப்படின்னு ஈஸியா நினைச்சு நாங்க போயிடுவோம். ஆனா இந்த விஷயத்த அப்படி ஈஸியா நினைக்க முடியாது. ஏன் அப்படின்னா இது ஒரு பொண்ணோட மனசு சம்மந்த விஷயம். சரியா? உயிரும் சதையும் இல்ல ஒரு பொண்ணோட விஷயம். சரியா? இப்ப நீ இன்னைக்கு சரின்னு சொல்லிட்டு நாளைக்கு வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டேன்னா அப்ப நாளைக்கு அந்த பொண்ணு என்ன ஆவா? அவளுக்கு ஏற்கனவே யாரும் இல்லைன்னு நம்ம ஆதரிச்சுட்டு இருக்கோம். நல்லா தெரியும் உனக்கு எந்த அளவுக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். உனக்கு நல்லா தெரியும், நீ கண்ணார பார்த்துட்டு இருக்க. அவ ஏற்கனவே கில்ட்டியா தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நம்ம குடும்பத்துல இத்தனை பேர் இருக்காங்களே, நம்ம எப்படி இதை ஹேண்டில் பண்ண, அவளால ஹேண்டில் பண்ண முடியல. இருந்தாலுமே தனியா போய் இருப்பா. எல்லாத்தையும் பார்க்கதான் செய்யல, பார்க்காமலாம் இல்ல. அப்படி இருக்கிற சூழ்நிலையில அவளை நாங்க எப்படியோ தேத்திக்கிட்டு நம்ம நீயும் இந்த குடும்பத்துல ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வரோம். இப்ப இந்த சமயத்துல ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டு அவளை நீ பின்வாங்கிட்ட அப்படின்னா அப்ப அவன் அந்த சூழ்நிலை எப்படி ஹேண்டில் பண்ணுவா? ஏற்கனவே கில்ட்டியா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கவ இந்த சூழ்நிலையை எப்படி சமாளிப்பா நீ நினைக்கிற? டேய், என்னடா இப்படி நினைச்சிட்டீங்க? என்ன கண்டிப்பா அவளை விட்டு கொடுக்குற சூழ்நிலை வராது. ஒருவேளை விட்டு கொடுக்குற சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா நான் இந்த உலகத்தை விட்டு இருக்க மாட்டேன். போதுமா? இல்லடா, இந்த பதிலே எங்களால ஏத்துக்க முடியாது. நீ அசால்ட்டா நீ உலகத்தை விட்டு போயிடுவேன், அங்க போயிடுவேன், இங்க போயிடுவேன்னு சொல்லிடுவேன். ஆனா அவதான் அதுக்கு அடுத்தும் அவதான் ஃபேஸ் பண்ணணும் இங்க எல்லா பிரச்சனையும். நல்லா யோசிச்சுக்கோ, நீ கரெக்டான பதில் சொல்லு. இப்படி எல்லாம் பதில் சொன்னா எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. சரிடா, சரி, நான் இப்ப உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன். கடைசி வரைக்கும் அவளை எந்த சூழ்நிலையும் நான் கைவிட மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் சரி, ஏன் எங்க அம்மாவே பிளாக்மெயில் பண்ணாலும் சரி, எந்த சூழ்நிலையிலையும் யாரு சம்மதிச்சாலும் சரி சம்மதிக்காட்டியும் சரி, எந்த சூழ்நிலையும் நான் அவளை ஒருபோதும் கைவிட மாட்டேன். போதுமா? யாருக்காகவும் எதுக்காகவும் அவளை நான் ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டேன். எப்பயுமே கல்யாணம் ஆனாலும் அதுக்கப்புறமும் அவளை முழுமையா நான் பாத்துக்கிறது என்னுடைய பொறுப்பு. சரியா? இது நான் உங்களுக்கு பண்ற சத்தியம். ஒரு காலமும் அவளை விட்டு கொடுக்க மாட்டேன். ஏன் எங்க அம்மாவே சொன்னாலும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அவளை. இது உங்களுக்கு பண்ற நிச்சயமான சத்தியம். எப்பயுமே நான் அதை மாற மாட்டேன். நம்பலாமா? டேய், என்னடா சத்தியம் பண்ணதுக்கு அப்புறமா நம்பலாமான்னு கேக்குற? என் மேல சத்தியமா சொல்றேன்டா, ஒரு காலமும் அவளை கைவிட மாட்டேன்டா. சரியா? எங்க அம்மா வச்சு நான் கேட்டேன் தான், நான் இல்லைன்னு சொல்ல. அதெல்லாம் சின்ன சின்ன விஷயம், அதை நான் கேட்டேன். சரிதான், இதை எப்படி நான் கேட்பேன்? இவ்வளவு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா, அதனாலதான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இவ்வளவு எப்படி நான் விட்டு கொடுப்பேன்னு நினைக்கிறேன்? இப்போ நம்புறீங்களாடா என்ன? சரி, டென்ஷன் ஆகாத, நம்புறோம். உன்னை நம்பாம இல்லடா, நம்பாம இருக்கிறதுக்கு இதுல ஒரு விஷயம் இல்ல. இருந்தாலும் ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கணும், அதுக்காக தான் கேள்வி கேட்டோம். சரியா? என்னையவே நம்பாம போயிட்டீங்களாடா நீங்க ரெண்டு பேரும்? சாரி நம்பிச்சான், கோச்சுக்காத. இருந்தாலும் அந்த பொண்ணு பாவம்டா, அதனாலதான். நீ எதுவும் கோச்சுக்காத என்ன? டேய் சாரிடா, கோச்சுக்காத. நம்மளை நம்பிதானடா அந்த பொண்ணு இருக்கா, அதனாலதான் நாங்க அப்படி பேசிட்டோம். சாரி. சரி, பரவாயில்ல, விடுங்க. ஆஹா, இப்பெல்லாம் சொன்னா நாங்க ஏத்துக்க மாட்டோமே. போங்கடான்ட்டு நல்லா என்னைய கஷ்டப்படுத்திட்டு இப்ப பேசுறாங்க. டேய் என்னடா, புரிஞ்சுக்கூட எதுக்காக அப்படி பேசணும்னு சொல்லிட்டு. சரி, ஒன்றும் இல்லை. புது மாப்பிள்ளை இப்பெல்லாம் இருந்தா நாங்களா ஒத்துக்க மாட்டோப்பா. புது மாப்பிள்ளை நல்லா சிரிச்சு வச்சிருந்தாதான். அதெல்லாம் போதும். அப்புறம் இன்ச்சு அப்புறம் என்ன பண்ணுவோம் தெரியாது. போங்கடான்ட்டு. சரிடா, கோச்சுக்காது. இந்த ஒன் டைம் மன்னிச்சுக்கோ. சரி, இந்த ஒரு தடவை இந்த மாதிரிலாம் என்கிட்ட கேட்டீங்க பார்த்துக்கோங்க, ரெண்டு பேரும் பேச மாட்டேன். அப்புறம் ஆமா, பேசாம இருப்பாரு, நாங்க இது வரைக்கும் சும்மா இருப்போம். சரி, அப்புறம் என்ன, புது மாப்பிள்ளைக்கு சிரிப்பு வந்தா நல்லா இருக்கும். என்னடா உங்க டவுட் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சா என்ன? வாங்க போலாமா என்ன? நாங்க இப்பயும் வரமாட்டோம்ப்பா. ஏன் என்னாச்சு? மறுபடியும் என்ன பிரச்சனை? வேற ஏதாவது கேட்கணுமா? சொல்லி தொடங்கடா. இப்பயும் பாத்தியா எவ்வளவு எங்க மேல கோபமா இருக்குன்னு? கோவம்லாம் இல்லடா, வாங்கடா போலாம். அது என்ன அப்படின்னா, நீ சிரிச்சாதான் வருவோம். நாங்க சிரிக்காம வந்தா நாங்க வரமாட்டோம். புது மாப்பிள்ளைக்கு சிரிப்பு இல்லாட்டி எப்படி நல்லா இருக்காதுல்ல? ஆமாமா, நீ சிரிச்சாதான் இந்த இடத்துக்கு நாங்க நகருவோம். நீ படுத்தாதீங்கடா. அப்பனா வேணாப்பா, நாங்க இந்த இடத்துக்கு நகர மாட்டோம்ப்பா. ஏய் ராஜா, மீனாட்சி இருக்கால? ஆமா இருக்கா. அவளையும் இங்க வர சொல்லியிருக்கேன்டா நானு. டேய் நிஜமாடா? ஆமா. டேய் அப்பனா வாங்கடா போகலாம். இங்கேயே உட்காந்தா எப்படிடா? வாங்க என்னன்னு போய் பார்த்துட்டு வருவோம். டேய் நீ எதுக்கு எவ்வளவு தூரம் அழைச்சிட்டு இருக்க? நீ வேணா வீட்டுக்கு போய் நாங்க என்னன்னு பேசிட்டு வந்துடுவோம். எதுக்குடா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லடா, நானும் வரேன். இல்லடா, ஏன் உனக்கு எதுக்கு சிரமம்? நாங்க போய் பேசிட்டு உனக்கு கால் பண்ணி சொல்றோம். நீ கிளம்பிட்டா மச்சான். அதெல்லாம் வேணாம்டா, நானும் உங்களோடய வரேன். ஒன்னும் எனக்கு பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லை.
இல்லடா மச்சான், உனக்கு ஏதாவது வேலை இருக்கும் வைக்கும். எதுக்கு எங்களோட அழிஞ்சுக்கிட்டு நீ கிளம்ப, நாங்க ஏன் பார்த்து பேசிட்டு வந்துடுறோம். டேய் உங்க இடத்துக்கு கொண்டுறேன், மரியாதை எரிச்சு வந்துருங்க. சூப்பர்டா, மீனாட்சின்னு சொல்லி சிரிப்பு வந்துருச்சு. அதெல்லாம் ஒண்ணு இல்லையே, நான் சும்மாதான் சிரிச்சேன். ஐயோ பாத்தியாடா மச்சானுக்கு வைக்கலாம் வருது. சி போங்கடான்ட்டு. போங்கன்றியா இல்ல வாங்கன்றியா? இல்ல இல்ல வாங்க போலாம். டேய் ப்ளீஸ்டா வாங்கடா. சரி சரி, அப்புறம் அங்க போயிட்டு மீனாட்சி இல்லைன்னு தரக்கூடாது சரியா? ஏன்டா? அங்கதான் அவங்க வரவே இல்லையே, அப்புறம் என்ன? டேய் உங்களை நீங்க ஏமாத்திட்டு இருக்கீங்க, உங்களை இன்னைக்கு என்ன பண்ற பாருங்க. டீ முச்சம் சாரிடா, சும்மா அவன் சிரிப்பிட்டு இருக்க லைக். பரவாயில்லடா, பயங்கரமா தான் லவ் பண்ணிட்டு இருக்க போலியே. சி போடா. டேய் அதெல்லாம் பயங்கரமா லவ் பண்றான். நான் வீட்டில் நினைச்சு ஒரு சமயம் என்ன செய்யுது, அந்த பால்கனி சைடுக்குல அவங்ககிட்ட போய் நிக்க வச்சுட்டு பேசிட்டு இருக்குது. நான் ஒரு சமயம் கவனிச்சிருவேன், நான் வீட்டுல வந்துருவேன் கவனிச்சிருவேன். சார் நமக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு சார் பயங்கரமா லவ் பண்றாருடா. அந்த அளவுக்கு ஆயிப்போச்சோ? சாச்சா அப்படிலாம் இல்லடா, சும்மா சொல்லிட்டு இருக்கான். டேய் நம்பாதுடா அவட. டேய் முதல்ல எழுந்து வாங்கடா, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மரியாதையை 2 பேரும் பேசி கொடுத்துருங்க, அவ்வளோதான் சொல்லிட்டேன். சரி சரி வா போலாம். டேய் இதுக்கு மேல வந்து என் டென்ஷன் ஆயிடுவான், வா கிளம்பலாம். அந்த பையன் இருக்கட்டும், சட்டப்பட்டு அந்த முடிவு வந்துருங்க. இந்த வண்டி சவுண்ட் கேக்குதுல? அப்ப வந்துட்டாங்க போல. சரி வரட்டும். இந்த வந்துட்டாங்கல, வாங்கடா வாங்க. சூர்யா ராஜா வாங்க. பரமாமா. டேய் சூர்யா சொல்லுடா, என்ன மண்ணாங்கொட்டி சொல்லுடா. உட்காந்துருக்கு ஈன் இழிச்சிட்டு எங்கடா அவரை காணோம், ராஜேந்திர மாமாவை? இதை வரேன்னு சொன்னாடா, நான் உன்னை காணும் பத்தியா? நானும் அவருக்கு தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவர் வந்துட்டு நம்ம பேசிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கூப்பிடுடா. என்னங்கடா என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? எங்களை வர சொல்லிட்டு நீங்க தனியா உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. நாங்க என்ன பேசணும்? நாங்க ஒன்றும் பேசலையே. ஏண்டா எங்க எல்லாரையும் வச்சுட்டு நீ 2 பேர் தனியா புதுசு பேசுறது எங்களுக்கு என்ன தெரியாமையா இருக்கு? நீங்க 2 பேர் தான் பேசிட்டு இருக்கீங்க, வந்து விஷயத்த சொல்றா. இருக்கிற எங்க எல்லாத்தையும் வர சொன்னீங்க. கண்டுபிடிச்சிட்டாடா. டே ராஜா என்னடா என்ன பிரச்சனை, எதுக்கு எல்லாரையும் வர சொன்னீங்க? தாத்தா அது வந்து எங்க ராஜேந்திர மாமா காணோம். வயல்ல ஏதோ வேலையா இருந்துச்சுப்பா, அதே சரி வேலை இருக்கு என்னமோ பேசிட்டு இருந்தான். இந்த வரேன்னு சொன்னியா, அப்ப வந்துருவியான். வரவழியில பாத்துருப்பீங்களாடா? ஆமா ஆமா பார்த்தோம், வர சொல்லிதான் வந்திருக்கோம். இப்ப வந்துருவாரு. இல்ல கால் கிசாதான் இருக்கீங்க 2 பேரும், அப்படி எட்டு மிதிச்சுன்னு வச்சுக்கோங்க, போய் அங்கிட்ட போய் விழுந்துருவீங்க. வயல் பக்கம் போய் சொல்லுங்கடா, எங்க எல்லாரும் வர சொல்லிட்டு நாங்களும் எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப வந்தும் சொல்லாம உட்காந்துட்டு இருக்காங்க, அது இதுன்னு சாக்கு சொல்லிக்கிட்டு. தாத்தா என்ன தாத்தா எங்களையே எட்டு மிதிப்பேன்னு சொல்ற? என்னது எட்டு மிதிச்சு வயல போய் விழுகணுமா? என்ன தாத்தா? நான் இதையே வச்சு ஓட்டி நேரத்தை போக்கலாம் நினைக்காதீங்க, மறுவாதையா சொல்லிருங்க. எதுக்கு எங்களால் சொல்லி எல்லாத்தையும் இப்படி நாங்க கிளம்பிடுவோம். அண்ணே மாணி நம்ம கிளம்பி போவோம். இவங்க இப்படியே உட்காந்து ஓடிக்கிட்டே இருக்கட்டும், நம்ம கிளம்பி வா, நமக்கு வேலை இருக்கு, 1000 வேலை இருக்கு. அதான் இருங்க சொல்லிடுறோம், நாங்களே சொல்லிடுறோம். டென்ஷன் ஆகாதீங்க தாத்தா, நான் வேணா ஜூஸ் ஏதாவது வாங்கி தரட்டா? நீ ஒன்றும் இருக்க வேணாம், நீ வந்த விஷயத்த என்னவோ அது மட்டும் சொல்லு. நாங்க வந்து இப்ப கூழ் குடிச்சு நாங்க தெம்பதான் உட்காந்துருக்கோம். சோத்துல ஏறி வாங்கியாச்சு, சேத்துல ஏறி வாங்கியாச்சு. இருங்க அதுதான் அப்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன், சொல்லி தொலையண்டா. அப்படியே போய் என்ன செய்ய தெரியுமா, இங்க 6 இருக்கு, இப்படி தள்ளி விட்டுறதுக்கு மரியாதை நீயே சொல்லு, என்னை ஆள விடு. என்னடா மச்சான் என்னைய பார்த்து இப்படி சொல்லிட்ட? எப்படா உனக்கு இப்படி மனசு வந்துச்சு? எப்படி மனசு வந்துச்சு உனக்கு? என்னை பார்த்து என்னடா மச்சான் இப்படி எல்லாம் பேசிட்ட? இந்த டிசைனா மூஞ்சி மொத்தம் ஏன்ட்ட வச்சுக்காத, உன் பொண்டாட்டியோட வச்சுக்க. டேய் மச்சான் என்னடா இப்படி பேசுற? என்னடா கிரியேலடா உனக்கு? டேய் மச்சான் ஏன்டா நான் ஏன் பண்ணிக்கிட்டு இருக்க? ஐயோ என்ன படுத்தாதடா, பேசேன்டா. டேய் இந்த மூஞ்சி ரியாக்ஷன் மாதிரி மாத்து, இல்லைன்னா எஞ்சி இப்படி ஓடிடுவேன் பார்த்துக்கோ. பாரு மாத்திரு, நீ எஞ்சிருவேன் ஓடிடுவானோ. சரிடா டென்ஷன் ஆகுது. என்னடா மச்சான் பார்த்துட்டே இருக்க? பேசுடா. இந்த பேசுற என்ன வரும்போது என்ன சொல்லி கூப்பிட்டு வந்த நீ? நானே பேசிக்கிறேன், சும்மா சப்போர்ட் கொஞ்சம் உட்காருன்னு தானே சொன்னேன். இப்ப என்ன இனியே பேச சொல்ற? மரியாதையா பேசிட்டு சொல்லிட்டேன். சரி வாங்க அப்படியே கிளம்புவோம் எல்லாரும். ஆமா சரி வாங்க எல்லாம் கிளம்புவோம் வாங்க. இருங்க எங்க போறீங்க எல்லாரும்? என்னாச்சு ஏன் எல்லாரும் போறீங்க? என்ன நாங்க பேசவே இல்லையே.
ஆமாப்பா, அப்ப இருந்து நீங்க வந்ததுல இருந்து நீங்க 2 பேருமா தான் பேசிட்டு இருக்கீங்க புதுசு புதுசுன்னு. அதுக்கு இப்ப நாங்க உட்காரணும்? நாங்க எங்களுக்கு வேலை ஆயிரத்துக்கு வேலை இருக்கு. நீங்க வேலை வெட்டி இல்லாம வந்து உட்காருவீங்க. நாங்க உட்காந்து கேட்டுட்டு இருக்க முடியாது. நான் உங்க பஞ்சாயத்து தான். நாங்க இப்படி கிளம்புறோம், நீங்க உட்காந்து விடிய விடிய கூட உட்காந்து பேசிட்டு வாங்க. தோத்தோ நான் வேலை வெட்டி இல்லாம வந்து உட்காந்துருக்கேன். எனக்கா வேலை நிறைய இருக்கு. அப்புறம் என்னத்துக்கு இங்க வந்து வெட்டியா உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க? ஆமாப்பா, ஏதாவது ஒண்ணு சொல்றது சொல்லுங்க. இல்லாட்டி எங்களுக்கு ஆயிரத்து வேலை இருக்கு. நாங்க அதை போய் பார்ப்போம்ல, அதுக்காக தான் சொல்றோம். இங்க பாருங்க, இதுல ரொம்ப பேசுறீங்க. எங்களுக்கு என்ன வேலை வெட்டி இல்லாம நாங்க வந்து உட்காந்துருக்கோம். சரி இருங்க சொல்றேன். சரி சொல்லு முதல்ல. இது ராஜேந்திர மாமா இங்க அவரே வர சொல்லுங்களேன். ஒரே வச்சு பேசுறேன். டேய் அவன் ஏதோ வேலையா இருந்தேன்டா வெளியில. இல்லத்தா அவரும் வந்தா நல்லா இருக்கும், அதுக்குதான். சரி இருங்க நான் கூப்பிட்டு வரேன். நேரம் உள்ள வர இந்த இடம் எதுக்கு வெளியே நின்றுட்டு இருந்த? ஆனா அப்பல இருந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன், உள்ள போப்பா எல்லாரும் உள்ளதே இருக்காங்க அப்படின்னு. அவன் நகரவே மாட்டேன்ட்டான். ஏப்பா எல்லாரும் உள்ளதான் இருக்க, உள்ள வர வேண்டியதுன்னு. எதுவும் சாப்பிட்டியா என்ன? சாப்பிட்டேன் மாமா. இல்ல சும்மா ஒரு மாதிரி இருந்துச்சுதான் தரவில்லை அப்படின்னுட்டு என்ன. சரி சரிப்பா. சரி ராஜா சூர்யா என்னதே பிரச்சனை 2 பேரும் சொல்றீங்களா என்ன? அரே இன்னும் சொல்லவே இல்லையாடா நீங்க? இது சொல்லுவோம். இதை பேசுறதுக்கே குடும்பமா வச்சு எழுத்துக்கிட்ட பாருங்களா என்னன்னு தெரியல. நீ வேற இருடா சொல்லுவோம். அப்படின்னா என்னை கூப்பிட்டு இருந்தாலும் என்னை கூப்பிட்டு வந்துருக்க. சரி சரி அப்படிலாம் இல்லடா. சரி ஸ்டார்ட் பண்ணி விடுடா. எவ்வாறு மரியாதையா ஆரம்பிச்சிரு. இருக்க கோவையில எல்லாம் சேர்ந்து கும்பிட்டு போயிடுவாங்க. மரியாதை ஆரம்பிச்சிரு, எனக்கு தெரியாது. சரி இரு பேசுறேன். டே ஐயோ இவர் வேற அப்ப இருந்து சொல்லி தொலையேண்டா. எது வேணுமா இருந்தா நல்லாதான் இருக்கும். பின் பொய்யால இப்போதோட உளுசுண்டு கூட பிடிச்சி உட்காந்துருக்க. என்னடா உனக்கு? போதும் போதும், நீங்க அதை இதுல ஆரம்பி. சும்மா நம்ம பாட்டு பாடுற மாதிரி ஆரம்பிக்கிறா. இப்ப என்ன ஓடி பத்துக்க. ஐயோ இன்னைக்கு என்ன இருக்க போதில்ல. இவங்க வேற தண்டோட்டு உட்காந்து என்னடா ஆரம்பிட்டீங்களா என்ன? சரி சரி சொல்றேன், அமைதியா இருங்க. சரிதான் வாங்க எல்லாம் கிளம்புவோம். இல்ல இல்ல இருங்க இருங்க சொல்லிட்டேன் சொல்றேன். இதுக்காடா அப்ப வந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அப்ப வந்து நீங்க 2 பேரும் குசு பேசுறீங்க. இப்ப இவனு வந்துட்டு 3 பேரும் சேர்ந்து பேசுறீங்க. மறுவாதியா சொல்றியா நீ இடத்த காலி பண்ணுவானுங்க? தாத்தா சொல்றேன் இருங்க. சரி அஸ்வினுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாமான்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க எல்லாரும்? நல்ல விஷயம் தான்ப்பா. பண்ணி வைப்போம். நம்ம என்ன பண்ண மாட்டோம்னு சொல்றோம். அவன் தான் வேணாம் கிடைக்கிறான். நம்ம பண்ணி வைப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் சரிதான். இல்ல பொண்ணு என்னடா பொண்ணு எடுக்க பொண்ணு அதுல ஈஸியா பாத்துடலாம். ஏற்கனவே புரோக்கர்ல சொல்லி தானே வச்சிருக்கேன் வேணாம் இருக்கான். இப்ப திருப்பி சொன்னோம்னா கூட நான் 2-3 புரோக்கர்ட்ட சொல்லி வைப்போம். பொண்ணு கிடைக்காதா என்ன? அப்புறம் என்னடானா இவன் தான் வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கணும். நம்மளா பண்ணி வைக்க மாட்டேன்னு சொன்னோம். இப்ப சொன்னதே நல்ல விஷயம். இதுக்கு எதுக்கு தயங்கிட்டு கிடைக்கீங்க இந்த நல்ல விஷயத்த சொல்றதுக்கு? ஆமா நம்ம பக்கமே நம்ம ஊர் பக்கமே பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவனுக்கு கல்யாணம்ன்றது ஓகே தான். ஆனா பொண்ணு வந்து நம்ம இதுக்கு வெளியிலேயே பார்க்கணும். நம்ம வீட்டுல பொண்ணா இல்ல எல்லாமே இருக்கதையும் செய்யுதுங்க. இவன் தானே இந்த பொண்ணையும் வேணான்ட்டியா? சோனியா சந்தோஷத்துக்கு பேசியாச்சு. இருக்கதான் அனுது இருக்கா, அவளையும் நான் வேணாம்னு சொல்லிட்டியா. பிள்ளைங்க மாதிரி தங்கச்சி மாதிரி பாத்துட்டேன் அப்படின்னியா. என்ன செய்ய? டேய் மச்சான் சொல்லுடா. எதுக்குடா முழுசா நினைச்சிட்டே இருக்கிறதுக்கு முக்காடு நீ ஆரம்பிச்சிடல. சொல்லு அப்படியே நான் பின் தொடர்ந்து வரேன். சொல்லு நல்லா கோலு கிசமாதான் இருக்க. அப்படி இட்டு தள்ளிடுவேன் பார்த்துக்க. நீ என்னதான்டா முடிவு பண்ணி வச்சிருக்க அதையாவது சொல்லு. அது வந்து சரி அது வந்து என்னன்னா நான் முடிவெல்லாம் பண்ணி வைக்கல. இது என்னுடைய தனிப்பட்ட முடிவும் கிடையாது. இருந்தாலும் ஒரு சில பேரோட விருப்பங்கள் தான். அதுவும் இல்லாம இவனுக்கும் அதுல விருப்பம் தான். என்னன்னா நம்ம மீனாட்சியா கல்யாணம் பண்ணி வைக்கலாமா? அப்போ ஊற்றிட்டு சாக்கிட்டாங்கடா. இரு டென்ஷன் ஆகாத, பாத்துக்கிறோம் என்னன்ட்டு. என்ன ஒரு பதிலும் சொல்லல யாருமே? யாருக்கும் விருப்பம் இல்லையா? அந்த பொண்ணும் ரொம்ப நல்ல பொண்ணு. அது மட்டும் இல்லாம அஸ்வினும் ரொம்ப நல்ல பையன். 2 பேரையும் கல்யாணம் பண்ணி வச்சா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்ல. அப்புறம் அந்த பொண்ணுக்கு யாரும் இல்லை, நம்ம தான் இருக்கோம். அந்த பொண்ணுக்கும் வெளியில நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு பாதுகாப்பா இருக்கிறத விட நம்ம குடும்பத்திலேயே ஒரு ஆளு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாலும் நம்ம பாதுகாப்புலயே இருப்பா. அங்கிட்டும் யோசிக்கணும்ல. எனக்குமே இதுதான் கரெக்டுன்னு படுது. ஏன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா வெளியில அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நம்ம என்ன பண்றா ஏது பண்றா அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறத விட, ஏன்னா அந்த பொண்ணுக்கு நம்ம தான் இருக்கோம். ஏற்கனவே அந்த பொண்ணு
நம்ம இந்த மாதிரி இருக்குமே, நமக்கு யாரும் இல்லை அப்படின்லாம் நிறைய திங்க் பண்றா. அப்படி இருக்கிற சூழ்நிலையில அவளை வெளில எங்கேயும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நம்மளும் கஷ்டப்படுறதை விட நம்ம வீட்லயே ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நம்ம பக்கத்துலயே வச்சுக்கிட்டோம்னா அவளுக்கும் தைரியமா இருக்கும், நமக்கும் பயம் இல்லாம இருக்கும்ல. என்ன யாருமே ஒரு பதிலும் சொல்ல மாட்டீங்க? எங்களுக்கு அது சரின்னு தான் படுது, சம்மதம் தான். அந்த பொண்ணு வெளியில ஒரு மாப்பிள்ளை பத்தி கல்யாணம் பண்ணி கொடுக்கறதோட நம்ம வீட்டுல குடும்பத்துல இருந்துச்சு, அது தானே. எனக்கும் சம்மதம் தான்ப்பா. எனக்கு சம்மதம் தான். நல்ல லட்சணமான பிள்ளை. அஸ்வினுக்கும் அந்த பிள்ளைக்கும் நல்லா ஜோடி போட்டு நல்லா இருக்கும். நம்ம அழகு போல இருப்பாளே நம்ம மீனாட்சி, அந்த பிள்ளைக்கு அஸ்வினுக்கு ஜோடி போட்டு நல்லா இருக்கும். கல்யாணம் பண்ணி கொடுக்க எனக்கு முழு சம்மதம். ஆமாப்பா, எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நல்லா இருக்கும் ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சா. எனக்கும் சம்மதம் தான். நல்லா தான் இருக்கும் ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சா. சித்தப்பா, பாட்டி, மாமா, நீங்களா எதுவும் சொல்லல? எனக்கும் சம்மதம் தான்டா. அதான் அன்னைக்கேவும் நினைச்சேன் நான், அந்த பிள்ளையதான் விரும்புறியானோ என்ன நினைச்சிட்டு. அன்னைக்கே மாமா சொல்லிட்டு இருந்தாரு. நானே அன்னைக்கே கல்யாணம் பண்ணிக்குவேன்னு நினைச்சேன். ஆனா இப்ப வரைக்கும் தள்ளி போட்டிருக்கியானே நினைச்சேன். சரி அப்படின்னு சொன்னாரு, படிப்புக்காகதான் தள்ளி போட்டிருக்கு, சரி பாத்துக்கலாம் அப்படின்ட்டு. சரிதான், எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் அந்த பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கிறதுல. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை மீனாட்சி. ரொம்ப சந்தோஷம் தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல. டே என்னடா இவங்க 4 பேர் மட்டும் சும்மா போய் உட்காந்துருக்காங்க. கேட்போம். பாட்டி, உங்களுடைய அபிப்பிராயம்? அந்த பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை அமையதில் நல்லதுப்பா. ஆனால் என்ன சொல்கிறதுன்னு தெரியலப்பா எனக்கு. ஏன் பாட்டி, அஸ்வினை பற்றி உங்களுக்கு தெரியாதா பாட்டி? சொல்லுங்க. அதெல்லாம் கரெக்டு தான்ப்பா. ஆனால் மாமா, சித்தப்பா, உங்களுடைய அபிப்பிராயம்? என்னோட அபிப்பிராயம் என்னப்பா இருக்கு, ரெண்டு பேரும் பிடிச்சிருந்தா சந்தோஷம் தான். வீட்டில் எல்லாருக்குமே சம்மதம் தான், எனக்கும் சம்மதம் தான். இருந்தாலும் என்னன்னா அந்த பொண்ணு யாருமே இல்லை, நம்ம தான் இருக்கோம், அதான் பயமா இருக்கு. அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்ப்பா, நம்ம தான் இருக்கோம்.